ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போதைக்கு நின்று தாங்க இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். ஆனால் நம்ம மல்லியோட அண்ணன் வந்து ரொம்பவே அருமையான ஒரு காரியம் செஞ்சுருக்காரு. கரெக்டான நேரத்தில் வந்து விஜய் ஒரு செகண்ட் விட்டுருந்தா கூட ஒரு முடிச்சு போட்டுட்ருப்பாரு. கரெக்டான நேரத்தில் நம்ம மல்லியோட அண்ணன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது உண்மையிலே ரொம்பவே சூப்பருங்க. மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசியில் மனோகர் வருவாரோ, அன்னபூர்ணியம்மா வருவாங்களோ, யாராவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் என்னதான் இருந்தாலும் தம் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்குவாங்க எந்த பெற்றவங்களும். அதே மாதிரி தான் இப்போ மல்லிக்கு பெற்றவங்களாக இருக்கிறது நம்ம மல்லியோட அண்ணன் தான். ஸோ அவர் வந்து அவருடைய தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே அருமையான முடிவு தான். ஸோ இந்த டைம் வந்து சுடரால் தப்பிக்கவே முடியாதுங்க. ஒன்று விட்டால் இவ அம்னீஷியா பேஷண்ட் இல்லை அப்படின்ற உண்மை வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா இவ ரேணுகா இல்லை அப்படின்றத இவ வந்து ஒத்துக்கணும். இப்போதைக்கு டிஎன்ஏ ஒத்து போகிறதுனால இவ ரேணுகா அப்படின்றத நம்ம மல்லியோட அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. சரி, இப்போ இவளுக்கு அம்னீஷியா இருக்கா இல்லையா இப்போவே தெரிஞ்சாகணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் கிட்ட வந்து மல்லியோட அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சுடரால் தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்து செக் பண்ணாங்கன்னா எனக்கு அம்னீஷியா இல்லை, எல்லா உண்மையும் வெளியே வந்துருமே, இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து தன்னோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இந்த கல்யாணத்துக்காக தான் இந்த அளவுக்கு இவங்க போகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் டாக்டர் வந்து செக் பண்ணாங்கன்னா எல்லா உண்மையுமே வெளியே வந்துருமே, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட நம்ம இருக்க முடியாதே, எப்படியோ ஒன்று கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ இந்த வீட்டிலேயே இருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுரண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து நிறுத்துங்க போதும், என்னை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு பொம்மை மாதிரி என்னை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஒரு மனசு இருக்குது, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை தூக்கி போட்டுட்டு இந்த சுடர் வந்து கிளம்பி போக போகிறாங்க. கண்டிப்பாக இதுதாங்க நடக்க போகுது. அப்படி நடந்தால் தானே திரும்பவும் வந்து இந்த அம்னீஷியா ஹாஸ்பிட்டலு செக்கப்பு இதெல்லாம் நடக்காது. அதுக்கான ஒரு ட்ராமாவாக தான் கண்டிப்பாக இந்த சுடர் வந்து பண்ண போகிறாங்க. அப்படி வந்து டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் கண்டிப்பாக இவங்க நல்லா தான் இருக்காங்க, இவங்களுக்கு அம்னீஷியாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டவுட் வந்துடுமே, அம்னீஷியா இல்லைன்னா அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கணுமே, அப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சுடர் மேலே தான் சந்தேகப்படுவாங்க இல்லைங்களா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண போகிறாங்க. மாலையை தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக போகிறாங்க இந்த சுடர். எல்லாரும் இந்த சுடர் பின்னாடி இந்த நிஷா கதிரேசன் எல்லாம் கெஞ்சிக்கிட்டு போக போகிறாங்க. இது தாங்க நடக்க போகுது. ஆக மொத்தம் இந்த கல்யாணம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம மல்லியோட அண்ணன் மூலயமா நின்றுச்சு. ரொம்பவே சந்தோஷம்தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.